வணக்கம். நான் சஜனிஷா பிரியன் பேசுகிறேன். இந்த மனிதர்கள் எத்தனை பொல்லாதவர்கள், இந்த மனிதர்கள் எத்தனை தீங்கானவர்கள், இந்த மனிதர்கள் எத்தனை அபாயகரமானவர்கள், இந்த மனிதர்கள் எத்தனை கேடுகட்டவர்கள், இந்த மனிதர்கள் எத்தனை தர்க்க சிந்தனை நிறைந்தவர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். பெரியாரோடு என்ன வாக்குவாதம், பெரியாரோடு என்ன விதாண்டவாதம்? பெரியார் தான் உங்கள் அரசியலை தடுத்து நிறுத்துகிறாரா? பெரியார் உங்கள் பாலாய போன அரசியலுக்கு எதிராக குறுக்கே நிற்கிறாரா? தான் தோன்றித்தனமாக தன்னுடைய கருத்துக்களை இடத்திற்கு தகுந்தார் போல, நேரத்திற்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்கின்ற ஒரு பிரஜைதான் தந்தை பெரியார் என்று சொல்கிறார்கள். பெரிய மனிதர்களின் வாழ்வில் பெரிய முரண்கள் இருப்பது சகஜமானதே, ரொம்ப சாதாரணமானதே. அர்ப சைமன் என்று அழைக்கப்படுகிற சீமான் வாழ்விலே எத்தனை முரண்கள், எத்தனை தர்க்க நியாயங்கள், எத்தனை விதாண்டவாதங்கள், எத்தனை அயோக்கியத்தனங்கள், எத்தனை முள்ளமாரித்தனங்கள். இப்படி ஒரு அயோக்கியன் வாழ்விலே இவ்வளவு மலிந்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு தர்க்கவியலாளர், ஒரு அறிவு ஜீவி, ஒரு மாபெரும் சிந்தனையாளர், இந்தியாவே ஏறெடுத்து தலைநிமிர்ந்து பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை, அவர் வாழ்வில் முரண்கள் இல்லாமல் போனால் தானே ஆச்சரியப்பட வேண்டும். முரண்கள் தானே அவரை கட்டி எழுப்புகின்றன, முரண்கள் தானே அவரை வணங்க செய்கின்றன, முரண்கள் தானே அவரின் சிந்தனைக்கு ஒரு உருவம் அமைக்கின்றன. முரண்கள் இல்லை என்றால் தந்தை பெரியாரை கொண்டாடுவதற்கு என்ன உள்ளது? முரண்கள் இல்லை என்றால் அவர் பெரியாராக நினைத்து கூட பார்ப்பதற்கு தகுதியற்ற ஒரு மனிதராக இருந்திருப்பார். அந்த முரண்களின் வித்தியாசம் தான் பெரியாரை கட்டி எழுப்புகின்றன. அதனால் தான் பெரியாரை தேடி தேடி பலரும் சரணாகதி அடைகின்றார்கள். பெரியார் ஒரு ஆன்மீக ஞானியாக இல்லை என்று கூட மறுத்து விடலாம். ஆனால் ஒரு சமூக விஞ்ஞானி. அவர் போகிற போக்கில் சமூக அநாயசங்களை, விரல் விட்டு கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அற்ப துணிகள் கேள்வி கேட்ட ஒரு மகத்தான மாமனிதர் என்றே நாம் சொல்லலாம். அவரை புரிந்து கொள்வதற்கு எத்தனை தர்க்க தடைகள், அவரை புரிந்து கொள்வதற்கு எதற்கு எத்தனை விதாண்டவாதங்கள். அவர் மறைந்து 51 ஆண்டுகள் ஆகிறது தோழர்களே. ஆனாலும் கூட இன்னும் முழுமூச்சுடன் உயிருடன் உள்ளார். சீமானின் விரல் வித்தைகள், ராஜா போன்ற மடையர்களின் விரல் வித்தைகள். அவ்வப்போது தந்தை பெரியார் எழுப்பப்படுகிறார், உயிர்ப்பிக்கப்படுகிறார். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மையோ பொய்யோ அது தெரியாது. ஆனால் நித்தமும் மரித்து போகாமல் தந்தை பெரியார் அவதாரம் எடுக்கிறார், உயிர்த்தெழுகிறார்.